ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூத்துக்குடியில் நம்ம வண்டிக்கு வந்து டயருக்கு வந்து பவுட்ரு போட சொல்லியிருக்குது. ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக ஓட்டிட்டேன் இந்த வாட்டி. அதனால் 6 டயருக்கும் பவுட்ரு போட சொல்லிட்டேன். அது இல்லாமல் நம்மளது ஒரு டிஸ்க் வந்து கிராக் ஆகிடுக்குது. இன்னும் 2-3 சிங்கிள் ஓட்டிட்டு டிஸ்கை வந்து மாற்றிடணும். ஏன்னா ரொம்ப உடஞ்சிச்சுன்னா டேமேஜ் ஆயிரும். எப்போவுமே கிலோமீட்ரு வந்து ஒரு 9,000லேருந்து 10,000த்துக்குள்ளேயே டயருக்கு பவுட்ரு போட்டுருவேன். இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக ஓடிடுச்சு. ஏன்னா போன சிங்கிளே நான் பஞ்சர் கடைக்காரனை போட சொன்னேன். அவன் கொஞ்சம் வேலை டைட்டாக இருந்ததும் இல்லை சாயந்தரமாக போடுறேன்னா லோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லோடுக்கு போயிட்டேன். அப்படியே நாக்பூர் ஒரு சிங்கிள் போய் வந்துட்டேன். அதில் கிலோமீட்ரு அதிகமாக ஓடிடுச்சு. அதனால் சரி நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டயருக்கு பவுட்ரு, அப்புறம் க்ரீஸு, ப்ளஸ் பார்த்திங்கன்னாக்கா அந்த ஏர் ஃபில்டரை கழட்டி வச்சுருக்கேன். அதுக்கும் அப்படியே க்ளீன் பண்ணி போட சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளாப் எதானே டேமேஜ் இருந்தாலும் மாற்றிக்கலாம். டயர் வந்து ஒன் சைடு இல்லை கொஞ்சம் தேய்ஞ்சிட்ருக்குது. ஏன்னா திருப்பி போட்டால் தான் கரெக்டாக லெவலாக தேயும் டயரும். அதனால் வந்து கரெக்டாக நான் 9,000 10,000த்துலேயே பவுட்ரு போட்டுருவேன். இந்த டைம் தான் ரொம்ப லேட் ஆகி போச்சு. அப்புறம் ஏர் ஃபில்டரை கழட்டி மேலே வச்சுருக்கேன் டீசல் டேங்க் பக்கம். அது லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுவார் தலைவர். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம ரெகுலராக போடுற இடம் வண்டிக்கு. இவர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 6 வீல் வண்டிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1000 ரூபாயிலேருந்து 1200 அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க 6 வீல் வண்டிக்கு. 12 வீலு, 14 வீலு, 16 வீலு அது வண்டிக்கு தகுந்த மாதிரி அப்படியே அதிகமாக வாங்குவாங்க. 12 வீலுக்கு பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு 2400லேருந்து 600 வரைக்கும் போடுவாங்க. 16 வீலுக்கு வந்து 2800, 900, 3000 அந்த ரேஞ்சில் வந்து போடுவாங்க. வண்டி டயரை பொறுத்து எத்தனை டயர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லேபர் வாங்குவாங்க. ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணினா நம்ம வண்டி வேலை முடிஞ்சுது. இது லாஸ்ட்டு ப்ரொசீஜர். இதை மட்டும் க்ளீன் பண்ணாக்கா நம்மளது முடிஞ்சுது. ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக போடுற இடம் நமக்கு வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா கம்மியாக வாங்குவோம் மற்ற இடத்தோட. ஏன்னா நான் ரெகுலராக இவங்ககிட்ட போடுவேன். அதனால் நம்ம வண்டி எப்போ இருந்தாலும் என் வண்டியை பார்த்தாலே 100 ரூபா 150 ரூபா கம்மியாக போடுவோம். அதே மாதிரி ஆஃபீஸு வர்ற வண்டியும் அதே மாதிரி கம்மி ஜாஸ்தியாக போடுவோம்.